Hello friends, welcome to Jece channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். எதை வச்சு அப்படினா கடலை பருப்பு வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். நீங்க வந்து உங்க வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கு ஏத்தாப்புல நீங்க 1 கப்ல 2 கப் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு நல்ல ஒரு தண்ணி வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை தண்ணி ஊற்றி ஒரு 1 hour வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். நம்ம எப்படி இந்த சுண்டல்லாம் செய்வோம்ல, அதுக்கெல்லாம் ஒரு நாள் 8 hours முன்னாடி நம்ம ஊற வைப்போம். அது மாதிரி இதுக்கு 1 hour முன்னாடி நம்ம ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஊறின பிறகு 1 hour கழித்து நல்லா திருப்பி 2 தண்ணி வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் அந்த பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறோம். இது இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு ஓரளவுக்கு கம்மியாக போடுங்க. நம்ம தண்ணி வந்து அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இப்போ தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம எதுனா ஒரு ஸ்பூனில் எடுத்து அந்த தண்ணியை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு நமக்கு கரிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பருப்புக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து குக்கரில் வச்சுக்கோங்க. ஒரு 2 விசில் வைக்கலாம். அது வந்து ஓரளவுக்கு நல்லா எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நல்லாவே கொஞ்சம் குழையாக வேணும் அப்படின்னா ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நல்லா கேஸ்லாம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த தண்ணியை வடிச்சிடுங்க. பாருங்கள், இப்படி தான் நம்மளுடைய பருப்பு இருக்கும். தண்ணியெல்லாம் வடித்து நீட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் நாங்கள் சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வெடித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அந்த எண்ணெய் அந்த இது நம்ம போட்டிருக்க எல்லாமே வந்து நல்லா எல்லா பருப்போடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுருங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் கொலையாக வேணும் அப்படின்றதுனால குழச்சி ஓரளவுக்கு 3 விசில் விட்டு எடுத்துருக்கோம். கொஞ்சம் எடுத்து அப்படி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 விசிலில் நீங்கள் நிறுத்திக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இதை சுட சுட வச்சு சாப்பிட்டுட்டு கூடவே ஒரு காஃபியோ இல்லை டீயோ வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எதனா டவுட் எதனா இருக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.